بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் என்ற இலக்கிய கிதாப், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள், பல அற்புதமான கட்டுரைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு அரபி இலக்கியத்தை புரிவதற்காக வேண்டி, அரபி மொழியின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, குர்ஆன் என்னும் ஹதீஸினுடைய ஹக்கீகத், அதனுடைய யதார்த்த மஅனாவை உளப்பூர்வமாக புரிந்து கொள்வதற்காக வேண்டியும் அழகிய முறையிலே அரபி மொழியை எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. இது பல அறிஞர்களுடைய கிதாபிலிருந்து கோர்வை செய்யப்பட்ட கட்டுரைகளை ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. முக்தாராத்தும் மின் அதபில் அரபி, அரபி இலக்கியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத்தில் நாம் இதுவரைக்கும் 48 பாடங்களை கடந்து 49வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஒரு எளிமையான இலகுவான முறையிலே அரபி இலக்கியத்தை தெரிந்து கொள்வதற்குரிய வழியாக இருக்கிறது. ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நமக்கு இது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சேவையாகவும் மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியமாகவும் இருக்கிறது. இது போன்ற நன்மையான விஷயங்களில் நாம் ஒன்று சேர வேண்டும். இன்னும் இந்த நன்மையுடைய காரியங்களில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கலாம். அதேபோல் தங்களுடைய துஆக்களிலே எங்களை சேர்த்து கொள்ளலாம். அதேபோல் தங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய செல்வங்களிலிருந்து நன்கொடையாகவும் வாரி வழங்கலாம். அவ்வாறு வழங்க விரும்புபவர்கள் இதோ இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அதேபோல் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம், பாடத்தினை விளங்கிக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்திகாமத்துல் இமாமி அஹ்மத் அப்னி ஹம்பலின் வகரமுஹு. ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நிலைப்புத்தன்மை, இஸ்திகாமத் என்றால் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையும், வகரமுஹு இன்னும் அவர்களுடைய சங்கையும், இது சம்பந்தமான பாடத்தை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஹதரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நிலைப்புத்தன்மையும் சங்கையும், இது முதல் பகுதி. ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்படுகிறது. முதலாவது பகுதியில் இந்த ஹதரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்னு ஹப்பான் அல் பஸ்தி அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக இந்த சம்பவத்தின் சுருக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி லேசாக முதலாவது தெரிந்து கொள்வோம். இவருக்கு அபு அப்துல்லா, இவருடைய மகனார் பெயர் அப்துல்லா, இல்லை அபு அப்துல்லா என்ற புனைப்பெயர் உண்டு. இவர்கள் முஸ்லிம்களுடைய இமாம்களில் ஒரு இமாமாக கருதப்படுகிறார்கள். பொதுவாக 4 இமாம்கள், 4 மதுஹபுகள், 4 இமாம்கள், அதில் ஒரு இமாமாக ஹஸ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய இத்திபா
முத்தபியீன்கள் பின்பற்றக்கூடியவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார். இவர்கள் இஸ்லாத்துடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி பலவிதமான சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பக்தாதிலே பிறந்தார்கள். ரபியுல் அவ்வல் 164வது ஹிஜ்ரியில பிறக்கிறாங்க. பொறுமையுடனும் போதுமென்ற தன்மையுடனும் வளர்ந்தார்கள். அப்போ ஏழ்மையான ஒரு மீடியமான ஒரு குடும்பத்தில் தான் பிறந்து வளர்கிறார்கள். சிறு வயதிலேயே குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய கவனம் ஹதீஸின் பக்கமும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களுக்குரிய சேவையின் பக்கமும் சென்று விட்டது. இந்த ஹதீஸ்களுக்காக வேண்டி பல இடங்களுக்கு பயணமும் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய பயணத்திலே ஒரு முக்கிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சந்திப்பு. அவர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து ஃபிக்ஹையும் மார்க்க சட்டத்தையும் அதனுடைய உசூல்கள் அதனுடைய அடிப்படை அமைப்புகளையும் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்களை பக்தாதிலும் பார்த்தார்கள். பின்காலத்திலே இவர்கள் வளர்ந்தது ஹதீஸுடைய அந்த வளர்ப்பிலேயும் இன்னும் இல்மு ரிவாயத்தை அறிவிக்கக்கூடிய விஷயத்திலேயும் இவர்கள் இமாமத்துடைய ஒரு உச்ச கட்டத்தை அடைந்திருந்தார்கள். அதேபோல் இஜ்திஹாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஜ்திஹாதுடைய அந்தஸ்தையும் அடைந்தவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அவங்க தனி ஒரு இமாமாக ஆக முடிந்தது. ஏறத்தாழ அவர்கள் 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்திருந்தார்கள் பாடம் நடத்துவதற்காக வேண்டி. அதே போன்று ஃபத்வா கொடுக்கவும் செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் மக்கள் இவங்களுடைய மஜ்லிஸுக்கு வரக்கூடியவங்களை முகமலர்ச்சியோடு வரவேற்பாங்க. இவர்கிட்டருந்து பெரிய பெரிய இமாம்கள் இவர்களிடமிருந்து கற்று வெளியாக இருக்கிறார்கள். புகாரி இமாம் போன்ற பெரிய பெரிய முஹத்திஸீன்கள் இவர்களிடம் கல்வி பயின்றிருக்கிறார்கள். முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபுதாவுத் கிதாபு சொந்தக்காரர் அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹி, இப்படி பல பெரிய பெரிய இமாம்கள் ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து கற்று வெளியேறியிருக்கிறார்கள். இவர்கள் பொதுவாக அதாவது போதுமென்ற தன்மை என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையுடைய விஷயம் தவக்குல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அதேபோல் உலக பற்றற்ற தன்மையிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலிருந்து ஒரு அத்தாட்சியாக உலகில் விளங்கினார். பேணுதல் அதிகம் இருக்கும், பணிவுத்தன்மை, உச்சக்கட்ட பணிவு, அதே போன்று அரசர்களுடைய அந்த பொருளின் மீது ஆசையற்ற தன்மை, சங்கையான குணங்கள் கொண்ட நிலை, அதேபோல் அல்லாஹ்வுக்காக வேண்டி சோதிக்கப்படக்கூடியதை பொறுத்து கொள்ளுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நிலைநாட்டுவதிலேயும் சரியான அக்கீதாவை, அதாவது குழப்பமான அக்கீதாக்களை விட்டு மக்களை நேர்வழிப்படுத்தி விடும். உதாரணமாக அவங்களுடைய காலத்தில் முஅத்தஸிம் என்று சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாரிசில் பரம்பரையில் வந்த அஹ்ல பைத்தை சார்ந்த ஒரு அரசர் ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஒப்புக்கொள்ள சொன்னார் இதுதான் என்பதாக. அது அக்கீதாவின் முறைப்படி தவறாக இருந்தது. உதாரணமாக குர்ஆன் படைப்பு என்பதாக அவர் சொன்னார். அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிற படைப்பு என்பதாக சொன்னார். ஆனால் இவர்கள் படைப்பு இல்லை என்பதாக வாதிட்டார்கள். எனவே அரசருக்காக வேண்டி இவர் அரசருக்கு எதிராக நிற்பதன் காரணமாக சொல்ல முடியாத துயரங்களும் துன்பங்களும் கொடுக்கப்பட்டார்கள். அதற்காக வேண்டி கடுமையான முறையில் தண்டிக்கப்பட்டார்கள். அவ்வாறு இருந்தும் கூட ஒரு நீண்ட ஒரு பொறுமையை மேற்கொண்டார்கள். எந்த அளவிற்கென்றால் பொறுமையும் உறுதியும் இவ்வாறு ஒரு மலையுடைய உறுதியை போன்று இருந்தார்கள். அதேபோல் சரி, இதை ஒற்றுக்கொள்ளவில்லை, ஹதியாக்கள் கொடுக்கப்பட்டது, இதை வாங்கி கொண்டு நீங்கள் எங்களுடைய கருத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்பதாக அதையும் மறுத்து தள்ளிவிட்டார்கள். சரி, அதற்கு பிறகு கண்ணியம் கொடுக்கப்பட்டது. வாருங்கள், உங்களுக்கு சங்கை செய்கிறோம், உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருகிறோம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. எதையுமே அவர்கள் பொருட்படுத்தவில்லை. எல்லா நிலையிலேயும் நல்லோர்கள் எவ்வாறு உறுதியாக நிலைப்புத்தன்மையோடு இருப்பார்களோ அதே போன்று இவர் நின்று சாதித்தார்கள். அல்லாஹ்வின் மீது உலகப்பற்று அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் எவ்வாறு இருப்பார்களோ அதே போன்று இருந்தார்கள். சுன்னத்திற்காக நபியினுடைய வாழ்க்கைக்கு முழு உதவி செய்தார்கள். நபியுடைய சுன்னத்தை நிலைநாட்டுவதற்குரிய விஷயத்தில் முழு உறுதியாக இருந்தாங்க, உதவி இருந்தாங்க. அதேபோல் இஸ்லாத்தை விட்டு இருக்கக்கூடிய கசடுகளை அழுக்குகளை அகற்றினார்கள். எந்த அளவிற்குன்னு சொன்னால்
ஹஜ்ரத் அலி இப்னு மதீனி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, இவங்க ஹதீஸுடைய கலைகளில் ஹதீஸுடைய இமாம்களில் ஒரு இமாம். அவங்க சொல்லுவாங்களாம், அல்லாஹு தாலா இந்த தீனை அபுபக்கர் ரதியல்லானவர்களை கொண்டு சங்கை செய்தான். எப்போ? யோமுர் ரித்தா, முர்த்தத்துடைய நேரத்தில் அது அபுபக்கர் அல்லானுக்கு அல்லாஹ்ல உறுதியை கொடுத்து அவர்கள் இந்த தீனை நிலைநாட்டினார்கள். இது ஒன்று. ரெண்டாவது சொல்லுவாங்க, அஹ்மது பின் ஹம்பல் அவர்களே அல்லாஹுத்தலா அவர்கள் மூலம் அல்லாஹுத்தலா உலகத்தில் தீனை நிலைநாட்டினான். யோமுல் மெஹ்னா, அதாவது எந்த நாளில் அவர்கள் ஒரு சிறு அக்கீதா விஷயத்துக்காண்டி அடிக்கப்பட்டார்களோ துன்புறுத்தப்பட்டார்களோ அந்த நேரத்தில் ஒரு நிலையாக இருந்து தீனை நிலைநாட்டினார்கள். அப்போ அபுபக்கர் அல்லானுக்கு ஒப்பாக என்ன செய்வாங்க? ஒப்பாக என்றால் அவங்க என்ன செயல் செஞ்சாங்களோ அதே மாதிரி இவர்கள் செய்திருக்கின்றார் என்று சொல்லுவாங்க. அதேபோல் குத்தைபா அவங்க சொன்னாங்க, நீங்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை யாராவது நேசிக்கக்கூடியவர்களாக கண்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நிச்சயமாக அவர் சுன்னத்தை நேசிக்கின்றார், சுன்னத்துடையவராக இருப்பார் என்பதை நேசிக்கக்கூடியவருக்கு தகவல் சொல்லுங்கள் என்பதாக ஹஜ்ரத் குத்தைபா அவர்கள் கூறுகிறார்கள். இது ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இந்த வரலாற்று விஷயமாக இருக்கிறது. அதே போல் எடுத்துக்கொண்டால் இப்னு ஹப்பான் அல் பஸ்தி என்று சொன்னோமே, அவருடைய சுருக்கமான வரலாறு என்னன்னு சொன்னால், அப்போ அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் 241, பிறப்பு 164 சொல்லணும், 164, இறப்பு 241 என்று வஃபாத் ஆகுறாங்க. அதிகமான கூட்டம் அவர்களுக்காக வேண்டிய அவர்கள் மீது ஜனாசா தொழுகிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பிரபலியமான பல குத்துபுகள் இருக்குது. அது முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய ரொம்ப பிரபலியமான ஒரு கிதாப், ஹதீஸ்களுடைய கலையில் எழுதப்பட்ட ஒரு கிதாப் என்பது இருக்கிறது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மிகவும் பேணுதலுள்ளவர்களாக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா தீனுடைய வேலையை வாங்கினான். இதிலே தான் எனவே அவனுடைய இஸ்திகாமத் எந்த அளவிற்கு இதில் இருந்தது என்பதை இந்த பாடத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்திகாமத்துல் இமாமி அஹ்மத் இப்னு ஹம்பலின் வ கரமுஹு. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நிலைப்புத்தன்மையும் இன்னும் அவருடைய சங்கையும். இஸ்திகாமத் என்றால் ஒரு விஷயத்தில் நிலைத்திருக்கிறது. கட்டுரையுடைய ஆசிரியர் இப்னு ஹிப்பான் அவர் எழுதின கிதாப் ரவுத்துல் உக்கலாங்கிறது. சரி, இப்போ அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்னு ஹிப்பான் அவர்களுடைய நிலையை பற்றி பார்த்தோம். ஹக்கா இப்னு ஹப்பான் அல் பஸ்தி. இப்னு ஹப்பான் அல் பஸ்தி அவர்கள் முறையிடுகிறார்கள், அதாவது எடுத்துச் சொல்கிறார்கள், ஹிகாயத் செய்கிறார்கள். அன் இஸ்ஹாக் இப்னு அஹ்மத அல் கத்தானில் பக்தாதி பித்தஸ்தூர். தஸ்தூர் என்பது ஒரு ஊருடைய பெயர். அப்போ இஸ்ஹாக் என்பவரிடமிருந்து இவர் எடுத்து சொல்றாரு. இஸ்ஹாக் அப்படிங்கிறவர் அஹ்மத் இப்னு அஹ்மத், அஹ்மதுடைய மகனார். அல் கத்தான் அல் பக்தாதை சார்ந்தவர். தஸ்தூருங்கிற ஊரை சார்ந்த ஒரு நபரிடமிருந்து இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லுகிறார். கால அவர் சொல்றாரு, இஸ்ஹாக் பின் அஹ்மத் சொல்றாரு, கானலனா ஜாருன் பி பக்தாத், பி பக்தாத, எங்களுக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருந்தார். பி பக்தாத, பக்தாதிலே அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் இருந்தார். குன்னா நுசம்மீஹி தபீபல் குர்ராஇ. குன்னா நாங்கள் பேர் சொல்லக்கூடியவராக இருந்தோம். நுசம்மீஹினா அவரை பேர் சொல்லி அழைக்கக்கூடியவராக இருந்தோம். இந்த ஜார தபீபல் குர்ரா, குர்ராக்களுடைய மருத்துவர் என்பதாக நாங்கள் அழைக்கக்கூடியவராக இருந்தோம். குர்ராக்களின் மருத்துவர் என்றால் காரி என்பதனுடைய பண்பு தான் குர்ரா. குர்ராக்களுடைய மருத்துவராக அவர் ஆகியிருந்தார். அதனால அவரை அந்த பெயர் கொண்டு நாங்கள் அழைத்துக் கொண்டிருந்தோம். கான யதஃபக்கது ஸாலிஹீன வ யதஆஹதுஹும். கான அந்த தபீபுல் குர்ஆன் சொல்லப்படக்கூடிய ஜார் அவர் இருக்காரு, ஆகியிருந்தார். யதஃபக்கது தேடக்கூடியவராக, அஸ்ஸாலிஹீன் நல்லோர்களை தேடக்கூடியவராக இருந்தார். நல்லவர்கள் இல்லைன்னு கேட்பார், நல்லவர்களை பற்றி விசாரிக்கிறது, நல்லவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவர் எங்கே இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆகதகும்னா அவர்களை இன்னும் கவனிப்பார், இன்னும் என்ன செய்வார், அவங்களுக்குரிய தேவைகள் என்ன, அவங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி அவர்களே கவனிக்கக்கூடியவராகவும் இருந்தார்.
ஃபகாலலி எனக்கு சொன்னார், அந்த தபீபுல் குர்ரா இருக்கிறாரு, எனக்கு சொன்னார், தகல்து யௌமன் அலா அஹ்மத் அப்னி ஹம்பலின். அப்போ அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் மீது நான் ஒரு நாள் நுழைந்தேன். ஃபைதா ஹுவ மஹ்மூமுன் மக்ரூபுன். ஃபைதா ஹுவ, அந்த நேரத்தில் அவர்கள் மஹ்மூமுன்னா அதாவது முகத்தில் கவலை ஒரு வந்தமா இருக்கிறது, மக்ரூப் உள்ளத்தில், அதாவது உள்ளத்தாலும் உடலாலும் கவலையா இருக்குதுன்னு சொல்றது. ரெண்டுமே ஒரே வார்த்தை. கவலை தோய்ந்த வண்ணமாக, கவலையாக்கப்பட்ட நிலையில் அப்படின்னு, கஷ்டப்பட்ட நிலையில் அர்த்தம். மக்ரூப்னா சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டதுன்னு சொல்றது. அப்போ கவலையான சிரமமான ஃபைதாகு அவர்களும் மகமூமுன் கவலைக்குள்ளாக்கப்பட்டவராகவும் கஷ்டத்திற்குள்ளாக்கப்பட்டவராகவும் இருந்தார், சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டவராகவும் இருந்தார். ஃபகுல்து, நான் கேட்டேன், மாலகையா அபா அப்துல்லா. அப்துல்லா என்பது ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மகனார் பேரு. அப்போ அவங்களுடைய தந்தை பிற புண்ணியத்து மகன் பேரை வச்சு சொல்லப்படுது. ஓ அபு அப்துல்லாவே, உங்களுக்கு என்ன ஆனது? கால ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறேன். குல்த்து, நான் கேட்டேன், மஅல் ஹைரி, நலவுடன் என்ன, நல்லதா இருக்கீங்க, அதோடு என்ன என்பதாக கேட்கும்போது, கால ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, துஹின்து பிதில்கல் மிஹ்னதி ஹத்தா ضربت ثم عالجوني وبرئت. துஹின்து, நான் சோதிக்கப்பட்டேன், சோதனைக்குள்ளாக்கப்பட்டேன், பிதில்கல் மிஹ்னதி, அந்த சோதனையை கொண்டு. எந்த சோதனை? ஒரு பிரச்சனை, முசீபத் ஒன்று ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில் நடந்துச்சு. குரான் ஹல்குல்லா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று எழும்புச்சு. நம்ம சொன்னதை போன்று குரான் படைப்பு என்பதாக எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த அரசர் எல்லாருமே. அப்போ இவங்க இல்லை, அது அல்லாஹ்வுடைய கலாம், அது அப்படி ஹல்குல்லான்னு சொல்லக்கூடாது, அது ஹல்குன்னு சொல்லக்கூடாது என்பதாக ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கும் அந்த அரசருக்கும் நடந்த அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாங்க, சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. எது வரைக்கும்? ஹத்தா துரிப்து, நான் அடிக்கப்பட்டும் வரைக்கும். சும்மா பின்பு நான் கடுமையான எனக்கு அடி விழுந்துச்சு. ஆலஜூனி, எனக்கு வைத்தியம் செய்தார்கள், என்னை என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. பரியத்து, நான் சரியாகிவிட்டேன். அதாவது பரியத்துனா நீங்கி விட்டேன்னா, எனக்கு அந்த நோயிலிருந்து, முசீபத்து எனக்கு என்னது, அந்த வேதனையிலிருந்து எனக்கு விடிவு கிடைத்தது, நீங்கி விட்டேன். இல்லா, தவிர அன்னஹு பக்கிய ஃபி சுல்பி, அன்னஹு திட்டமாகது பாக்கியாகிவிட்டது, ஃபி சுல்பி, என்னுடைய அந்த விழாப்படத்திலே, மௌதியன் ஒரு இடம், எனக்கு நோவினை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆகிறது, என்னுடைய விழாப்புறத்திலே பாக்கியாகிவிட்டதை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டு நான் நீங்கி விட்டேன். அப்ப எல்லாமே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஆனா என்னுடைய சுல்பு, இந்த முதுகந்தண்டு, சுல்புனா முதுகந்தண்டுக்கு சொல்லுது. அப்போ முதுகந்தண்டுல ஒரு இடத்துல எனக்கு வலி கொடுத்து கொண்டிருக்கிறது, அதை தவிர மற்ற எல்லாமே எனக்கு நீங்கி விட்டது, குணமாயிட்டேன்னு சொன்னாங்க. சுல்புனா முதுகந்தண்டுக்கு சொல்றது. ஹுவ அஷத்து அலைய மின் தாலிக்கல் லர்ம். ஹுவ, அது, அந்த இடமானது அல்லது வலியானது சொல்ல, அந்த இடம் இருக்குது, அஷத்து, எனக்கு கடுமையானதாக இருக்கிறது, அலை, என் மீது, மின் தாலிக்கல் லர்பி, அந்த அடியை விட, எனக்கு இதற்காக விழுந்த அடியை விட கடுமையான வலி கொண்டதாக, கடுமையான நோவினை தரக்கூடியதாக இருக்கிறது. கால, அவங்க அந்த டாக்டர் தபீபுல் குர்ரா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கதையை சொல்றாங்க. குல்த்து, நான் சொன்னேன், யார்கிட்ட? நான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்டேன். இக்ஷிஃப்லி அன் சுல்பிக்க, இக்ஷிஃப்லி, எனக்கு வெளிப்படுத்தி காட்டு, இக்ஷிஃப்னா எனக்கு திறந்து காட்டுன்னு அர்த்தம். அன் சுல்பிக்க, உங்களுடைய அந்த முதுகெலும்பு பகுதியை திறந்து காட்டுங்கள். ஃபகஷஃபலி, எனக்கு அவர்கள் திறந்து காட்டினார். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எனக்கு திறந்து காட்டுறாங்க. ஃபலம் அரஃபீஹி, நான் அதிலே பார்க்கவில்லை, இல்லா, தவிர, அசரல் லர்பி ஃபகத், அப்ப அடியினுடைய அந்த அடிச்சுவட்டை தவிர வேறு எதையும் நான் அதிலே பார்க்கவில்லை. ஃபகத்னா அதை மட்டும்தான் நான் பார்த்தேன், அதை மட்டுமே தவிர வேறு எதையும் நான் அங்கே பார்க்கவில்லை. வகுல்து, நான் சொன்னேன், லைசலி பிதி மாரிஃபத்தின், லைசலி, எனக்கு இல்லை, பிதி மாரிஃபத்தின், இதை பற்றிய ஞானம் என்பது எனக்கு இல்லை. மாரிஃபத்னா ஒரு விஷயத்தை பற்றி அறிந்திருப்பது, அப்போ அதை பற்றிய அறிவு, ஞானம் என்பது எனக்கு இல்லை, எனக்கு தெரிய மாட்டிருக்குங்கிற மாதிரி சொன்னேன். வலாக்கின், என்றாலும், சஅஸ்தக்பிரு அன் ஹாதா, நான்
துப்பு துலக்குகிறேன். அஸ்தக்ஃபிரு, நான் இந்த செய்தியை தேடி எடுப்பேன். அந்த ஹாதா, இதை பற்றிய விஷயத்தை நிச்சயமாக நான் தேடி எடுப்பேன். கால, அவங்க சொல்றாங்க அந்த தபீபுல் குர்ரா, ஃபஹரஜ்து, நான் வெளியானேன், மின் இந்திஹி, அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹிடம் இருந்து. ஈல் அமீன் எங்க போதோ, அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹிட்ட போது நான் அவங்கள்ட்ட இருந்து என்ன செஞ்சேன், வெளியேறினேன். ஹத்தா அத்தைத்து சாஹிபல் ஹப்சி, நான் வரும் வரைக்கும், ஹத்தா அத்தைத்து, நான் வரும் வரைக்கும், சாஹிபல் ஹப்சினா அந்த ஜெயிலருக்கு சொல்றது சாஹிபுல் ஹப்சி, அதாவது இந்த பிடிக்கக்கூடிய அந்த ஜெயிலுடைய காப்பாளர் அந்த ஜெயிலர், இந்த ஜெயிலருக்கு வரும் வரைக்கும். வக்கான பைனி ஒ பைனஹு பதுலு மாரிஃபத்தின், வக்கான ஆகியிருந்தது பைனி எனக்கும், பைனஹு அந்த ஜெயிலருக்கு மத்தியில் ஆகியிருந்தது, ஃபதுலு மாரிஃபத்தின்னா அறிமுகத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் இருந்தது, அறிமுகத்தினுடைய ஒரு சிறப்பு இருந்துச்சு, எங்களுக்கு மத்தியில் ஒரு அறிமுகங்கிறது இருந்துச்சு. ஃபகுல் துலஹு, நான் அந்த ஜெயிலருக்கு சொன்னேன், அதுகுலுல் ஹபுஸ ஃபி ஹாஜத்தின், ஒரு தேவையின் காரணமாக நான் சிறையில் நுழையலாம், சுற்றி பார்க்க நான் பார்க்கறதுக்கு நுழையலாம் நினைக்கிறேன், நான் நுழையலாமா என்பதாக கேட்கும்போது, கால அவர் சொன்னார், உதுகுல், நுழையுங்க தாராளமா. இப்போ தகல்த்து, நான் நுழைந்தேன். ஓ ஜமாத்து ஃபுத்தியானகும், அங்கே சிறையில் உள்ள அந்த அவருடைய வாலிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தேன், அங்கே உள்ள அந்த ஜெயிலர் அந்த போலீஸ்மார்கள்லாம் ஒன்று சேர்த்து, வக்கான மாய துரைஹமாத், திரகம் துரைகம் என்பதாக சொல்லு, துரைஹமாத் அப்படின்னா எனது வக்காலத் என்னிடம் இருந்தது. துரைஹமாத்னா சில திரகங்கள், திரகத்துக்குரிய தஸ்கீர் தான் துரைகம். சரி, ஃபர்ரக்துஹா அலைஹிம், நான் அதை பிரித்து கொடுத்து விட்டேன். யாருக்கு? அலைஹிம், அவங்களுக்கு நான் அதை பிரித்து கொடுத்துட்டேன். வஜஅல்து உஹத்திஸுஹும் ஹத்தா ஆனசூபி, வஜஅல்து உஹத்திஸுஹும், நான் அவளிடம் பேசிக்கொண்டே இருந்தேன். ஹத்தா எதுவரை என்றால், ஆனசூபி, என்னை கொண்டு அவர்கள் ஒரு அன்பு பாராட்டு, அதாவது ஒரு லைப்பை ஏற்படுத்தி விட்டார்கள், ஒரு நட்பை ஏற்படுத்தி விட்டார்கள். சும்ம குல்த்து, பின்பு ஆனசுனா என்னோட என்ன செஞ்சாங்க, ஒன்றி போய் விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். சும்ம குல்த்து, பின்பு நான் சொன்னேன், மம் மின்கும் வரப அக்சர், உங்களிலிருந்து யார் அதிகமாக அடிப்பார், அடிப்பதில் வரப அடித்தார், அக்சர் அதிகமாக அடிக்கக்கூடியவர் யார்? கால, அப்போ அவங்க சொன்னாரு, ஃபஅஹது யதஃபாஹரூன ஹத்தா தஃபகு அலா வாஹிதி மின்ஹும் அன்னஹு அக்ஸருஹும் லர்பன். அப்போ கால, அப்போ அவங்க சொல்றாங்க, ஃபஅஹது, அவர் சொல்றாரு, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், யதஃபாஹரூன, பெருமையடிக்க ஆரம்பித்தார், தஃபாஹர இத்தஃபாஹர, ஒருவருக்கு ஒரு பெருமையடிக்க ஆரம்பித்தார்கள். ஹத்தா தஃபகு அலா வாஹிதி மின்ஹும், அவர்களிலிருந்து ஒருவர் மீது அவர்கள் ஒன்றுபடும் வரை, அன்னஹு அக்ஸருஹும் லர்பன், அப்போ நிச்சயமாக அவர் இருக்கார, ஒரு கையை காமிச்சு சொன்னாங்க, அன்னஹுங்க இந்த வாஹிதுக்கு போதும், அவர்கள் இருந்து ஒருத்தர், அக்ஸருஹும் அவர்களில் மிக அதிகமாக அடிக்கக்கூடியவர், லர்பன் அடிப்பதால் மிகவும் அதிகமாக அடிக்கக்கூடியவர் என்ற விஷயத்தை அவர் எங்களுக்கு சொன்னார். அஷத்துஹும் சபுரன், என்னது, அவர்களில் மிகவும் கடுமையான முறையில் பொறுமையாக இருக்கக்கூடியவர் என்ற விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னார். இவ்வாறு என்ன செஞ்சாங்க, அந்த நான் உள்ளே போய் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி ஜெயிலில் போய் அங்கே உள்ள வாலிப போலீஸ்களை ஒன்று சேர்த்து வச்சு அவர்கள்ட்ட இது விஷயமாக நான் கேட்டேன், சில விஷயங்களை பேசினேன், அவர்கள் அந்த விஷயங்களை சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் என்ன நடந்தது என்பதை அவரிடம் மெதுவாக விசாரிக்க ஆரம்பித்தேன் என்ற விஷயத்தை தான் நீ தொடர்ந்து பேச போகிறாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு இதை படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், விளங்கக்கூடிய தௌஃபீக்கையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.